I will do hard work. I will persevere and succeed. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் இருந்து கோட்ஸ் பை பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான நபர்கள் சில குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம கொஸ்டின் பேப்பரில் மேட்சிங்கில் பொறுத்துகளை கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இனிமேல் வரக்கூட எக்ஸாம்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது அரசியல் நிர்ணய சபை. ஸோ அரசியல் நிர்ணய சபையை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நசுருதீன் அகமது இது என்ன சொல்லியிருப்பாருன்னா ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாரு அரசியல் நிர்ணய சபையை. கிரான்வில் ஆஸ்டின் அசம்பிளி வாஸ் காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையே ஒரு காங்கிரஸ் தான், அந்த காங்கிரஸ் தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு கிரான்வில் ஆஸ்டின். விஸ்கான் சைமன் இவர் பாடி ஆஃப் இந்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லியிருப்பார் விஸ்காண்ட் சைமன். அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேஜர் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு பற்றி பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என் ஸ்ரீனிவாசன் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா க்ளோஸ் காப்பி ஆஃப் ஆக்ட் 1935. ஸோ இந்திய அரசியல் சட்டம் 1935 அதிலிருந்து தான் நம்ம மேஜர் போர்ஷன் கவர் பண்ணியிருப்போம் கான்ஸ்டியூஷனுக்கு. ஸோ அதனால் இதை க்ளோஸ் காப்பி, ஸோ ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் அப்படின்னு சொல்லி என் ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு. பிஆர் தேஷ்முக் இவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 வித் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்லி ஆடட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 அப்படியே இருக்குது. அது கூட அந்த வயது வந்தோர் வாக்குரிமை அது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பிஆர் தேஷ்முக் சொல்கிறாரு. அடுத்து கே ஹனுமந்தையா இவர் என்ன சொல்கிறாருன்னா வி வாண்டட் வீணா ஆர் சித்தார் பட் வி ஹேவ் இங்கிலீஷ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாங்கள் வீணை வேணும் அப்படின்னு கேட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இங்கிலீஷ் பேண்டு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பை சொல்கிறாரு. இன்னொன்று சொல்லியிருப்பார் எக்ஸாக்ட்லி மகாத்மா டிட் நாட் வாண்ட் அன் என்விசேஜ். ஸோ மகாத்மா காந்தி எதை வேண்டான்னு நினச்சிருப்பாரோ ஸோ அது இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க இந்த அரசியலமைப்பில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரெண்டும் கே ஹனுமந்தையா சொல்கிறாரு. அடுத்து லோக்நாத் மிஸ்ரா இவர் என்ன சொல்லுவார்னா ஸ்லேவிஷ் சரண்டர் டு த வெஸ்ட். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது நம்ம மேற்கத்திய கருத்துக்களுக்கு நம்மளே கம்ப்ளீட்டாக அடிமையாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸ்லேவிஷ் சரண்டர் டு தி வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் லோக்நாத் மிஸ்ரா. அடுத்து டி பிரகாசம் இவர் அம்பேத்கருடைய நான் பார்ட்டிசிபேஷன் இன் காந்தியன் மூமெண்ட் இது எல்லாமே இந்த அரசியலமைப்பில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் டி பிரகாசம். ஹச்வி காமத் இவர் என்ன சொல்கிறாருன்னா அசம்பிளியோட எம்பலம் எலிஃபண்ட். ஸோ அதனால் நம்ம அரசியலமைப்புங்கிறது ரொம்ப பல்கியஸ்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ண இந்திய அரசியலமைப்புலேயே நம்மளுடைய அரசியலமைப்பு தான் ரொம்ப பெருசு, பல்கியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய அசம்பிளியோட சிம்பிள் எம்பலம் எலிஃபண்ட்டு. அடுத்து இவோ ஜெனிங்ஸ் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லாயர்ஸுக்கு இது ஒரு பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 395 ஆர்டிகல் இருந்திருக்கு நமக்கு நடைமுறைக்கு வந்தப்போ. ஸோ அதனால் இது லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாரு இவோ ஜெனிங்ஸ். அடுத்து ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் பற்றி பார்த்தோம்னா இது ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க என்ன பாக்கிவாலா. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஐடி கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். ப்ரியாம்பிள் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். கேஎம் முன்சி ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை ப்ரியாம்பிள் ஹாரோஸ்கோப்னு சொல்லியிருப்பார். அடுத்து பண்டிட் தாகூர்தாஸ் பர்கவா இவர் சோல் கீ ஜுவல்செட் ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் டு மெஷர் த கான்ஸ்டியூஷன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் பண்டிட் தாகூர்தாஸ் பர்கவா. அடுத்து எர்னஸ்ட் பேக்கர் இவர் கீ நோட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவருடைய புக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி இந்த புக்கில் ப்ரியாம்பிள்ங்கிறது கீ நோட் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பேக்கர். அடுத்து ஹெம் இதயதுல்லா இவர் மோர் தென் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்திய அமெரிக்க அரசியலமைப்பில் ப்ரியாம்பிள்ங்கிறது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ப்ரியாம்பிள்ங்கிறது அதை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, மோர் தென் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதயதுல்லா.
ப்ரியாம்பிள் பற்றி நமக்கு 3 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேஸ் பற்றி நம்ம பார்ப்போம். பெருவாரி யூனியன் கேஸ் 1960 இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ப்ரியாம்பிளுங்கிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாட் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரியாம்பிளுங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. கேசவானந்தா பாரதி கேஸ் 1973. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ப்ரியாம்பிளுங்கிறது பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து எல்ஐசி கேஸ் 1995. ஸோ இது வந்து இதுவும் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. ஸோ இந்திய அரசியலமைப்புடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது. ஸோ பெருவாரி கேஸ் மட்டும் நாட் பார்ட்னு சொல்லியிருக்கோம், மற்றது எல்லாமே பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது டிபிஎஸ்பிங்கிறது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஸோ இதை பற்றி இதை வந்து அம்பேத்கர் நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அம்பேத்கர் வந்து நாவல் ஃபீச்சர்னு சொன்னது டிபிஎஸ்பி. அடுத்து கேடி ஷா, இவர் வந்து செக் ஆன் பேங்க் பேயபிள் வென் பேங்க் பர்மிட். ஸோ இது வந்து செக்கு, பட் நம்ம நினைக்கிறப்போ அது வந்து என்கேஷ் பண்ண முடியாது, பேங்க் பர்மிட் பண்ணுறப்போ மட்டும் தான் என்கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கேடி ஷா. நசுருதீன், இவர் வந்து நோ பெட்டர் தன் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனுங்கிறது அன்றைக்கி முதல் நாள் மட்டும்தான் எடுப்போம், செகண்ட் நாள் அது வந்து ஸ்க்ராப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இது வந்து குயிக்காக ஸ்க்ராப் ஆகக்கூடியது, அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் அளவு கூட இது வந்து பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் நசுருதீன். நோ பெட்டர் தன் நியூ இயர் ரெசல்யூஷன். டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவர் வந்து வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ். ஸோ சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் போடக்கூடிய ஒரு குப்பத்தொட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொன்னது டிடி கிருஷ்ணமாச்சாரி. கேசிவர் மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். மேனிஃபெஸ்டோங்கிறது ஒரு அறிக்கை. ஸோ நம்ம தேர்தல் அறிக்கையில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த மாதிரி இது வந்து கொள்கைகள், அதாவது குறிக்கோள் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேசி வேர். மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். அடுத்து யுவர் ஜென்னிங்ஸு, இவர் பியோர்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கே சந்தானம், இவர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட்டு, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், இவங்களுக்கெல்லாம் இடையில வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு யார், கே சந்தானம். அடுத்து எல்எம் சிங்வி. ஸோ இவர் வந்து லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்எம் சிங்வி. இவர் வந்து இவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜுக்காக. எம்சி சக்லா, இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஃப் ஃபுல்லி கேரி இந்தியா வில் பி ஹெவன். ஸோ இந்த டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்தியா வந்து சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்சி சக்லா. அடுத்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படி பார்க்கும்போது யுவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கேபினட் சிஸ்டம். அதே மாதிரி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு யுவர் ஜென்னிங்ஸ். அச்சுஜே லக்ஸி, இவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிரானிங்கிறது ஒரு கொடுங்கொன்மை. ஸோ அது வந்து இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ங்கிறது ஒரு கொடுங்கொன்மைக்கான ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அச்சுஜே லக்ஸி. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிரானி. அதே மாதிரி ஃபெட்ரல் சிஸ்டம், கூட்டாட்சி தத்துவம் பற்றி யார் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். கேசி வேர், இவர் வந்து காசி ஃபெட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து ஒரு பகுதி தான் வந்து கூட்டாட்சி தத்துவமாக இருக்குது. பால் ஆப்பிள்பே, இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஃபெட்ரல். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோரிஸ் ஜான்ஸ், இவர் வந்து பார்கெனிங் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கங்கே பிச்சு எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பார்கெனிங் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்கிறாரு. கிரான்வில் ஆஸ்டின், இவர் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை வந்து என்னென்னு கோஆபரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்கிறது கிரான்வில் ஆஸ்டின். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது நெருக்கடி மொத்தம் 3 ஆர்டிகல் இருக்குது. 352, 56, 60, அதுக்கப்புறம் 365 ஒன்று இருக்குது. அது வந்து பிரசிடென்ட் ரூல். ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பற்றி அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 356 டெட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல், அதை டெட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவார். அச்சி காமத், அம்பேத்கர் டைட் பட் ஆர்டிகல் ஆர் மச் அலைவ் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஹச்வி காமன். ஸோ அம்பேத்கர் இறந்துட்டார், இருந்தாலும் ஆர்டிக்கல் எல்லாமே ரொம்ப உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வெரி லைஃப் பிரெத் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷனுங்கிறது ரொம்ப உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. மகாபீர் தியாகி, இவர் வந்து சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சேஃப்டி வால்வுங்கிறது நம்ம வேணுங்கிற போது ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாட்டர் பைப் மாதிரி தான். அந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷனுங்கிறது கூட்டாட்சி தத்துவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட்டாட்சி அற்ற நாடாக மாற்றக்கூடியதான் ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ வித்தவுட் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன். ஸோ சட்டத்திருத்தம் மேற்கொள்ளாமல் ஃபெட்ரல் சிஸ்டமை யூனிட்டரியாக மாற்றக்கூடியது தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதனால் இது வந்து சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி மகாவீர் தியாகி சொல்கிறாரு. அச்சன் குன்ஸ்டோ, இவர் வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி, இது வந்து சீரியஸ் த்ரெட் டு ஃபினான்சியல் அட்டானமி ஆஃப் ஸ்டேட். ஸோ மாநிலங்களுடைய நிதி சுதந்திரத்துக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 360 அப்படின்னு சொல்லி அச்சன் குன்ஸ்டோ சொல்லியிருப்பார். அடுத்து பிரைம் மினிஸ்டர் பற்றி
லார்ட் மார்லி இவர் என்ன சொல்கிறாருன்னா பிரேமஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவார், அதாவது ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ்லேயே வந்து ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடியவர் பிரைம் மினிஸ்டர் தான். அப்புறம் கீ ஸ்டோன் ஆஃப் கேபினட் ஆர்ச். ஸோ கேபினட்டுடைய முக்கியமான கீ ஸ்டோனும் இவர் தான். வில்லியம் வெர்னர் ஆர்கோட் இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்டர்ஸ்டெல்லார்ஸ் லூனா மைனஸ் அப்படின்னு சொல்கிறார், அதாவது 3 among lesser stars. ஸோ ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நிலா தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார் வில்லியம் வெர்னர் ஆர்கோட். யுவர்ஜெனிக்ஸ் சன் அரவுண்ட் பிளானட் ரிவால்வ்ஸ், அதாவது சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சூரியன் தான் பிரைம் மினிஸ்டர். ஆல் ரோட்ஸ் லீட் டு பிரைம் மினிஸ்டர். ஸோ எல்லா ரோடுமே வந்து கடைசியாக பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் கொண்டு போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு யுவர்ஜெனிக்ஸ். H.J. லக்ஸி பிரைம் மினிஸ்டர் இஸ் சென்ட்ரல் டு இட்ஸ் ஃபார்மேஷன் லைஃப் டெத். ஸோ இது வாழ்க்கை, டெத்து, இறப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து சென்டரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாரு. அடுத்து மன்ரோ இவர் வந்து கேப்டன் ஆஃப் ஷிப், அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறார். ஷிப்போட கேப்டன் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாரு. ராம்சே மூர் இவர் வந்து ஸ்டீஸ் மேன், அந்த ஷிப்பை ஓட்டக்கூடிய ஒரு ஸ்டீஸ் மேன் தான் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ராம்சே மூர். அடுத்தது கேபினட் பற்றி ராம்சே மூர் சொல்லியிருக்காரு. ஸ்டீரிங் வீல் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய புக்கு வந்து ஹவு பிரிட்டன் இஸ் கவர்ன்ட் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எப்படி ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கில் வந்து ராம்சே மூர் கேபினட்டை ஸ்டீரிங் வீல் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து லோவல் கீஸ்டோன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பொலிட்டிக்கல் கட்டடத்தோட முக்கியமான கீஸ்டோன் தான் லோவல் அப்படின்னு கேபினட் அப்படின்னு லோவல் சொல்கிறாரு. சர் ஜான் மாரியட் இவர் வந்து பிவோட் அரவுண்ட் பொலிட்டிக்கல் ரிவால்வ்ஸ். ஸோ அந்த கேபினட் சுற்றி தான் அரசியலே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து கிளாட்ஸ்டோன் இவர் சோலார் ஆர்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ சூரியனை சுற்றி வரக்கூட கோள்கள் அந்த மாதிரி இது வந்து சோலார் ஆர்பு தான் கேபினட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்க்கர் இவர் வந்து மேக்னெட் ஆஃப் பாலிசி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வந்து எல்லா பாலிசியுமே வந்து கேபினெட்டுக்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து அப்ரூவ் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ கேபினெட்டுங்கிறது மேக்னெட் ஆஃப் பாலிசி அப்படின்னு பார்க்கர் சொல்கிறாரு. அடுத்து பேக்ஹார்ட் இவர் வந்து ஹைப்பன் ஜாயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இது ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு ஹைப்பன் தான் கேபினெட் அப்படின்னு சொல்கிறாரு. யுவர்ஜெனிக்ஸ் இவர் வந்து கோர் ஆஃப் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிரிட்டிஷ் அரசியலமைப்புடைய ஒரு முக்கியமான மையமே வந்து கேபினட் தான். ஸோ பிரிட்டிஷில் வந்து ஷேடோ கேபினட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் வந்து சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் ஷேடோ கேபினெட். ஸோ அது வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு முக்கியமான கோர் தான் கேபினட் சிஸ்டம் அப்படின்னு யுவர்ஜெனிக்ஸ் சொல்கிறாரு. ஏமரி இவர் வந்து சென்ட்ரல் டைரக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு மையப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் வந்து கேபினெட் அப்படின்னு சொல்கிறார். சென்ட்ரல் டைரக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஏமரி சொல்கிறாரு. அடுத்து ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் பற்றி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இவர் என்ன சொல்கிறாருன்னா மோர் பவர் தென் எனி அதர் சுப்ரீம் கோர்ட் இந்த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சுப்ரீம் கோர்ட்டை விடவும் ரொம்ப அதிகமான பவர் வந்து இந்த நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்கிறாரு. அடுத்து அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆர்டிகல் 32ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டை ரிட்டு இஸ்யூ பண்ணக்கூடியது, நீதி பேரான இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மேட்சிங்கில் வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ப்ரியாம்பிள்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க.